சந்தையில் விற்காத மிச்ச கத்திரிக்காயெல்லாம் என்ன பண்ணுவீங்க? வத்தல் போட்டு விற்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நம்ம வத்தல்லாம் போடுறது இல்லைங்க. நம்ம வீட்டில் நிறையா மாடு இருக்கனால மாட்டுக்கே கத்திரிக்காயெல்லாம் தேவைப்படும். இதை யாருக்காவது கொடுக்கலாமே, இல்லை வத்தல் போட்டு வைக்கலாமே, மாட்டுக்கே போட்டு வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு தோணுங்க. ஆனால் நல்ல காயாக இருந்தாலும் சரி, 4 காயாவது எடுத்து வச்சு கத்திரிக்காய் அரிக்கலாம் நாங்கள் மாட்டுக்கு போட்டுருவோம். நம்ம வீட்டில் விளையிறப்ப போட்டாதாங்க நம்ம மாட்டுக்கெல்லாம் நல்லபடியாக கொடுக்க முடியும். கத்திரிக்கிற அறுக்கிற சவுண்டை கேட்டாலே போதுங்க, இந்த பெரிய மாடு வெறிச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு, எவ்வளோ நேரம் அறுக்கிற, சீக்கிரமாக கொண்டா அப்படின்னு. அயனாரு கண்டுக்க கூட இல்லை. இவங்களுக்காகவே வேக வேகமாக அறுத்து ஒரு வாளியில் பாதி பாதியாக அப்படியே பகிர்ந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொட்டி வச்சாச்சு. நம்ம கருப்பு மாடுக்கு கொஞ்சமாக வச்சுட்டு பெரிய மாடுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெரிய மாடுக்கு வச்சாச்சு. ஏதாவது சாப்பிட்டாலும் செமிக்காமல் போயிடும் அப்படின்றனால கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. இப்படியே அயனாருக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்க கொடுத்துடலான்னு பார்த்தா ஒன்று மட்டும் போதும் போயிட்டு வான்னு அனுப்பி விட்டுருச்சு. அப்படியே காவேரிக்கு கொஞ்சம் வச்சுட்டு கரடி கொஞ்சம் வைக்கலான்னு பார்த்தா எல்லா கண்டுக்குட்டியும் என்னை மதிச்சு எந்திரிச்சு நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. கரடி மட்டும் அசையவே இல்லையே. எப்படியோ கத்திரிக்காய் காலி பண்ணி சாப்பிட்டு முடிச்சா சரின்னு வந்தாச்சுங்க.